الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியமும் பெரும் கருணையும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் கொள்கையில் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட ஒரு மார்க்கம். அல்லாஹ் தனது தூதர்கள் மூலமாக இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கினான். இந்த மார்க்கம் படைத்த இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் இதை பின்பற்றுவதில் நாம் மிகப்பெரிய நன்மையும் தீமையும் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒழுங்கான முறையில் அழகான முறையில் நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் நமக்கு ஏராளமான நன்மை இந்த மார்க்கத்தின் மூலமாக இந்த உலகத்திலும் கிடைக்கும், மறுமையிலும் கிடைக்கும். மாறாக இந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்றவில்லை என்று சொன்னால் இந்த மார்க்கம் மிகப்பெரிய அளவுக்கு தண்டனை நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்கிறது. அது நமக்கு தீமையாக அமையும். இந்த மார்க்கம் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டது. இதற்கென்று சில தனித்துவ அடையாளங்கள் இருக்கின்றன. இந்த அடையாளங்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு நமது நடைமுறையை அமைத்து கொள்ள வேண்டும். பெரும்பாலானவர்கள் இந்த நடைமுறையை, தனித்துவ நடைமுறை பற்றி அறியாதவர்களாக கூட இருக்கிறார்கள், அல்லது கவனக்குறைவாக இருக்கிறார்கள், அல்லது மற்ற சமுதாய மக்களை பார்த்து நமது நடவடிக்கையை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த மார்க்கம் நமக்கு சில தனித்துவமான அடையாளங்களை வழங்கியிருக்கிறது. இந்த அடையாளங்களை நாம் முறையாக பேணி நடந்தோம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு நன்மையான ஒரு விஷயமாக மாறும். மற்ற மார்க்கங்கள், உலகத்தில் உள்ள பல்வேறு அம்சங்கள், மதங்கள் எல்லாமே இந்த உலக வாழ்க்கையை மையமாக கொண்டு செயல்படக்கூடியதாக இருக்கிறது. வேதக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை மாற்றிவிட்டார்கள். நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர மீது அனைத்து மார்க்கங்களும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மதங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஏராளமான நன்மை தீமையை பற்றிய ஒரு அக்கறை என்பது இருப்பது கிடையாது. அவர்கள் தான் தோன்றித்தனமாக தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். சில நல்லவர்கள் கூட இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் மார்க்கத்தின் காரணமாக நல்லவர்களாக ஆகியிருக்க மாட்டார்கள். அவர்களுடைய குணமே நல்லவர்களாக இருக்கும். அதன் காரணமாக அவர்களுடைய நல்ல குணங்கள் வெளிப்பட்டாலும் கூட கொள்கை அளவில் இந்த மார்க்கத்துடைய விஷயங்களை புறக்கணிப்பார்கள் என்று சொன்னால் அதுவும் அவர்களுக்கு இரட்டிப்பு தீமையை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த மாதிரி தான் அவர்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மறுமையை மையப்படுத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. உலகம் என்பது இரண்டாவது ஒரு நிலை தான். மறுமை தான் உண்மையானது, நிலையானது. ஆஹிரத்து ஹைரு வஅபகா. மறுமை தான் உண்மையானதும் நிலையானதுமாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு போதிக்கிறான். இவருடைய கருத்து என்ன என்று சொன்னால் மறுமையை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கை முறையாக இந்த இஸ்லாமிய வாழ்க்கை முறை இருப்பதனால் நம்மளுடைய செயல்பாடுகள் மற்ற மனிதர்களை பார்த்து அவர்களுடைய வெளிப்பாடை அம்சமாக கொண்டதாக இருக்கக்கூடாது. நமக்கென்று தனித்துவ அடையாளங்கள் இருக்கிறது, தனித்துவமான விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் எப்படி செயல்பட போகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையும் மறுமையும் நாம் ஏற்படுத்தினோம். உலக வாழ்க்கையில் நீங்கள் எப்படி செயல்பட போகிறீர்கள், எந்த விதமான வெளிப்பாடை நீங்கள் காட்டுகிறீர்கள், மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நமது வெளிப்பாடுகள் அமைந்திருக்கிறதா? வெளிப்பாடு என்று சொன்னால் நடைமுறை செயல்பாடுகள். அப்போ அந்த செயல்பாடுகள் எல்லாம் மார்க்கம் சொன்ன அம்சத்தில் வருகிறதா அல்லது ஏனோ தானோ என்று
வெந்தது சிந்து விதி வந்தால் சாவும் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? மற்ற மார்க்கத்தவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுடைய அடிப்படை கொள்கை என்னன்னு சொன்னால் வாழ்றோம் சாவறோம், வாழ்கிறோம் மரணிக்கிறோம், இதை தாண்டி நமக்கு ஒன்றும் இல்லையே என்கின்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. நாம் மண்ணாக ஆன பின்னால திரும்ப எழுப்பப்படுவோமா என்று கேட்கக்கூடியவர்களாகத்தான் அவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த மார்க்கத்துடைய அடிப்படை விஷயங்கள் எல்லாமே மறுமை தான் உண்மையானது, நிலையானது. அங்கே போய் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொன்னால் உண்மையான ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்போம். இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்ட பெரும் பெரும் சோகங்களுக்கெல்லாம் மறுமையில் பெரும் பெரும் இன்பமாக மாற்றி அல்லாஹ் நமக்கு தருவான் என்ற உறுதியான ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடாக நமது உலக வாழ்க்கையின் வெளிப்பாடு இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமது கொள்கை சாதாரண கொள்கை கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய தூதருக்கு அருளிய கொள்கை. ஏராளமான தூதர்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக, நல்வழிப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் ஏகத்துவ செய்தியை சொன்னார்கள். அவர்களும் உறுதியாக ஏற்று மக்களுக்கும் அந்த செய்தியை சொன்னார்கள். அதன் மூலமாக ஏராளமான துன்பத்தை கூட அனுபவித்தார்கள். அந்த உயர்ந்த கொள்கைக்கு, தூதர்களுடைய உயர்ந்த கொள்கைக்கு கொள்கை வாரிசுதாரர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ எப்படி அவர்கள் அந்த கொள்கையின் மூலமாக அல்லாஹ்விடம் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்களோ அது மாதிரியான ஒரு நெருக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஏராளமான வாய்ப்புகளை இந்த மார்க்கம் நமக்கு தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் நமது வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறோமா? ஒரு இப்ராஹிம் நபியை பற்றி நாம் பேசுகிறோம் என்று சொன்னால், அவர் இப்ராஹிம் இறைவனுக்கு உற்ற தோழராகவே ஆக்கி கொண்டான். இப்ராஹிமை உற்ற தோழராக இறைவன் எடுத்துக்கொண்டான் என்று சொன்னால் எதற்காக எடுத்துக்கொண்டான்? அவருடைய உறுதியான இறை நம்பிக்கையுடைய வெளிப்பாடு. அவர்கள் ஒரு உறுதியான நிலைமை, உலகத்தில் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதை இறைவனுக்காக ஏற்றுக்கொண்ட, கஷ்டம் வந்தாலும் இறைவனுக்காக ஏற்றுக்கொண்ட ஒரு நிலையில உயர்ந்த ஒரு தகுதி படைத்தவர்களாக இருந்தார்கள். தந்தை ஆசிரியரிலிருந்து அவருக்கு தீங்கு ஏற்படுகிறது. மகனே, நீ நீண்ட காலம் என்னை விட்டு தூர போயிரு, உன் கொள்கை வேற என் கொள்கை வேற, உன் கொள்கையை மாற்றிக்கொள்ள என்று சொன்னால் கல்லால் இருந்து உன்னை கொள்ளுவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு துன்பம் தானே. வீட்டை விட்டு வெளியேற்றுறதுங்கிறது சாதாரண துன்பமா? சமுதாய மக்கள் அவரை மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாக்குறாங்க. நெருப்பு கொண்டத்தில் கூட தூக்கி போடுறாங்க. நம்மள ஒரு நிர்பந்தத்தில் மாறக்கூடியவர்களாக, நிறம் மாறக்கூடியவர்களாக இருப்போம். நிர்பந்தத்தில் மாறலாம், ஆக்கம் நமக்கு அதை அனுமதிக்கிறது. ஆனாலும் கூட இறை நம்பிக்கையின் உச்சகட்டத்தில் நெருப்புல நீ தூக்கி போட்டாலும் கூட என் இறைவன் எனக்கு விதித்தை தவிர வேறு எதுவும் என்னை அணுகாது என்று சொல்லி அந்த துன்பத்தை கூட அவர்கள் ஏற்க தயாராக இருந்தார்கள். அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளைத்தான், இதனமாக மாறிவிடு இப்ராஹிம் சொல்லி அதிலிருந்து அந்த துன்பத்திலிருந்து அவர்களை காப்பாற்றினார். அந்த சமுதாயம் அவர்களை வெறுப்பவர்களாக இருந்தார்கள். சமுதாயமே ஒட்டுமொத்தமாக வெறுக்கும் போது நமது நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னால், நாம் மாறிவிடுவோம். ஒரு கட்டத்தில் எல்லாருமே ஒன்று சொல்கிறாங்க, நம்ம தான் அந்த பைத்தியகாரத்தனமாக உலகிட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற அந்த சிந்தனை கூட நமக்கு வந்துவிடும். அப்படி கிடையாது. ஏகத்துவ செய்தி என்கின்ற உறுதியான ஒரு உண்மை நம்மளிடம் இருக்குமே ஆனால் அது எந்த துன்பத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்தது என்ற உறுதியான ஒரு நம்பிக்கை நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும். ஏராளமான துன்பங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்வியலில் எதிர்கொண்ட காரணத்தினால்தான் அல்லாஹ் அவர்களை உற்ற நண்பராக ஏற்படுத்தி கொண்டான் என்று நாம் திருமறை குர்ஆனிலிருந்தே நாம் படிக்கிறோம். தூதர்கள் உயர்ந்த ஒரு கொள்கை மூலமாக இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வாழ்நாளை அல்லாஹ் அதிகரித்து கொடுத்தான். அப்படி இருந்து கூட அவர்கள் மக்களுக்கு பிரச்சாரம் தான் பண்ணாங்க. ஏராளமான பிரச்சனை, அவர்களுக்கு பிரச்சாரம் எப்படி இருந்தது என்று சொல்லி நீங்கள் திருமறை குர்ஆனில் சூரத்துல் நூஹ் என்கின்ற ஒரு அத்தியாயத்தை எடுத்து படித்தாலே தெரியும். உறுதியான ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலிருந்து குர்ஆனிலிருந்து நாம் படிக்கிறோம். இப்போ அந்த அளவுக்குள்ள உயர்ந்த ஒரு கொள்கையை, நபிமார்களுடைய கொள்கையை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் நமக்கும் அதே மாதிரியான ஒரு நெருக்கத்துக்கு உண்டான வாய்ப்பு என்பது இருக்கத்தான் செய்கிறது என்பதை கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்விடம் நெருங்க வேண்டும் என்று சொன்னால் நமது
உலக வெளிப்பாடை தெளிவானதாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். மற்ற மக்கள் எப்படி செயல்படுகிறார்களோ அது மாதிரி தான் நான் செயல்படுவேன் என்ற ஒரு அடிப்படையில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் அது நெருக்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக மாறிவிடும் என்பதை மூமின்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதர்களுக்கு சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல் ரசூலு குலு மினல் தய்யிபாத்தி வ அமலு சாலிஹா. தூதர்களே, நல்லவற்றில் நீங்கள் சாப்பிடுங்கள், நல்லதை நீங்கள் சாப்பிடுங்க. நல்லதுன்னு சொன்னால் உண்மையானது, ஹராமானதுன்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கிறது, கெட்ட விஷயங்கள் என்று சில விஷயங்கள் இருக்கிறது, கெட்ட சம்பாத்தியத்தில் சாப்பிட்றதுங்கிறது இருக்குது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள், நல்லதை சாப்பிடுங்க, நல்லறங்கள் செய்யுங்க, நல்ல செயல் செய்யுங்க. நீங்கள் செய்வதை நான் அறிபவன், நன்கு அறிபவன். இது உங்கள் மார்க்கம். அதே மார்க்கம் தான் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். தூதருக்கு என்ன மார்க்கத்தை கொடுத்தாலும் அதே மார்க்கத்தை, அதே கொள்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இது உங்கள் மார்க்கம், ஒரே மார்க்கம், நானே உங்கள் இறைவன், எனக்கே நீங்கள் அஞ்சுங்கள் என்று சொல்லி திருமறை குர்ஆனில் 2 இடங்களில் இந்த வசனங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ நீங்கள் நல்லதை செய்வதன் மூலமாக நல்லதை, தூய்மையானதை மட்டும் சாப்பிட வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை கொண்டிருந்தால் இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு ரொம்ப ஒரு தெளிவான ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு நிலையில் நாம் இருக்கிறோமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிலை தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் மற்ற மக்கள் எப்படி செயல்படுகிறார்களோ அதை ஜானுக்கு ஜான், மூலத்துக்கு மூலம் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அவர்களுடைய அம்சங்களை, அவர்களுடைய விஷயங்களை, உலக விஷயங்களை நாம் நமக்கானதாகவே ஆக்கியிருக்கிறோம். உலகம் அவர்களுக்கு மையமாக இருக்கிறது, நமக்கு மையம் உலகம் கிடையாது, மறுமை தான் மையம். அப்போ அவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது, அவர்கள் படி வாழ வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. ஆனால் நாம் அவர்களோடு கலந்து வாழக்கூடிய நேரத்தில் நாம் நபிமார்களுடைய வாழ்க்கையை மறந்துவிட்டு மற்ற மதங்களினரிடம், மற்ற மனிதர்களுடைய அந்த வாழ்க்கையை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் மறுமை நமக்கு கொஞ்சம் கஷ்டமானதாக மாறிவிடும். இந்த நினைவூட்டல் தான் இந்த ஜும்மாவில் நமக்கு தரப்படுகிறது. மறுமை தான் உறுதியானது, நிலையானது என்று நம்பக்கூடிய நம்முடைய நிலையானது ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் அதீதம் ஆர்வம் கொண்டவர்களாக மற்ற மனிதர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய செயல்பாடு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. எனக்கு தான் இந்த உலகத்தினுடைய எல்லா அம்சங்களும் வேண்டும் என்பதில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதற்காக எதையும் செய்ய துணிவு கொண்டவர்களாக இருப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு துணிவு நமக்கு இருக்கக்கூடாது. நாம் எங்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்கள். எனது இறைவன் எனது மார்க்கத்தை கட்டுக்குள் வைப்பதற்கு, நான் கட்டுக்குள் நடப்பதற்கு எனக்கு இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனது கடமை, எனது நேர்மை, எனது உண்மை, இது எல்லாமே மறுமையில் விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்ற ஒரு அம்சத்தில் நாம் செயல்படக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் மட்டும்தான் மறுமை வாழ்க்கையை பற்றிய நல்ல அம்சங்களை பெறக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இந்த மார்க்கத்தில் முஸ்லீம் என்கின்ற ஒரு அம்சத்தில் நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சில பேர் நயவஞ்சகர்கள் என்ற ஒரு அம்சத்திலும் இருப்பார்கள். முஸ்லீம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள், தூதருக்கு கட்டுப்பட்டவர்கள், மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், மார்க்கம் எதை சொல்லுகிறது என்பதை தேடி தேடி பார்த்து பின்பற்றக்கூடியவர்கள். உலக வாழ்க்கையில் அப்படி தான் முஸ்லீம்கள் நடக்க வேண்டும். இது ஹராமா ஹலாலா, இதன்படி நடந்தால் எனக்கு கேள்வி எழும்புமா, இதன்படி நடந்தால் நான் விசாரிக்கப்படுவேனா, நான் தப்பித்துக் கொள்வேனா, நான் இந்த உலக வாழ்க்கையின் மூலமாக சோதிக்கப்படுகிறேனே, இந்த சோதனையெல்லாம் மறுமையில் நமக்கு எந்த விதமான பலனளிக்க போகிறது, இந்த உலக வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் மறுமையில் எனக்கு எந்த மாதிரியாக பலனளிக்க போகிறது என்ற ஒவ்வொரு நிலையிலும் சிந்திக்கக்கூடியவர்களாக மூமின்கள் இருக்க வேண்டும், முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய முஸ்லிமுடைய அடையாளத்துக்கு அந்த வட்டத்துக்குள் வருவார்கள். அந்த மாதிரியான வெளிப்பாடுகள் நம்மிடம் இருக்குமாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். தான் தோண்டித்தனமான வாழ்க்கைக்கு நாம் சொந்தக்காரர்கள் அல்ல. இதை உறுதியான சிந்தனையாக வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி வேணாலும் வாழலாம், யாரை வேணாலும் ஏமாற்றலாம், இந்த உலக வாழ்க்கையில் எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால்
அது மறுமையில் நமக்கு வெளிப்பாடுகளாக அமையும். மிக கொடுமையான ஒரு நரகத்தை சந்திக்கக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம். அப்படி ஒரு முஸ்லீம் என்கின்ற உயர்ந்த ஒரு அந்தஸ்து நமக்கு கிடைத்தும், தூதர்களுடைய உறுதியான கொள்கை நமக்கு கிடைத்தும், நமது செயல்பாடுகளின் காரணமாக நாம் நரகத்துக்கு போகிறோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு ஒரு வெளிப்பாடாக, ஒரு கேடாக, நமக்கு வழங்கப்பட்ட அருளில் இருந்து நாம் அப்பாற்பட்டவர்களாக ஆகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். அப்போ முஸ்லீம் என்கின்ற அந்த தன்மையில் நமக்கு வழங்கப்பட்ட அந்த விஷயங்களை கவனிக்கக்கூடியவர்களாக ஒவ்வொரு முஸ்லீம்கள் இருக்க வேண்டும். இன்னொன்று என்று சொன்னால் நயவஞ்சகத்தனம். நான் முஸ்லீம்களாக இருக்கிறேன் என்று சொல்லி அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. எல்லாரும் ஒரு முஸ்லீம் தான் என்று நினைப்பார்கள், முஸ்லீம்களுடைய அருகில் இருப்பார்கள், முஸ்லீம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் செய்வார்கள். ஆனால் அவர் உள்ளத்தில் முஸ்லீமுடைய அடையாளம் இருக்காது, எல்லாம் வெளிக்காட்சியாக இருக்கும், வெளி தோற்றமாக இருக்கும். தொழுவார்கள், நயவஞ்சக தொழுகை என்று சொல்லி ஒரு தொழுகை இருக்கிறது, மக்களுக்கு பிறர்களுக்கு காட்டுவதற்காக அவர்கள் தொழுவார்கள் என்று சொல்லி திருமறை குர்ஆனிலே நீங்கள் படிக்கலாம். அப்போ தொழுவார்கள், கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களாக நம்மிடையே இருப்பார்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நம்மை ஒட்டிய மாதிரி இருக்கும். ஆனால் மறுமையில் நயவஞ்சகர்கள் நரகத்தோடைய அடித்தட்டில் இருப்பார்கள் என்பதை திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ்வின் தூதரும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இந்த மார்க்கத்தில் நடிக்கின்ற மாதிரியான ஒரு தோற்றம் நமது செயல்பாடுகளில் வந்துவிடக்கூடாது. உள்ளத்தில் உறுதியான ஒரு எதிர்பார்ப்போடு இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நயவஞ்சகம் என்கின்ற ஒரு தன்மை நம்மிடம் இருந்தது என்று சொன்னால் அது நரகத்துடைய அடித்தட்டில் போய் நம்மளை சேர்க்கும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நம்பிக்கை கொண்டீர்களோரை சந்திக்கும் போது நாங்களும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கின்றனர். தனது சைத்தான்களுடன் அவர்கள் இருக்கும்போது நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம், அவர்களை நாங்கள் சோதிக்கிறோம், கேலி பொருளாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம் என்று சொல்லி அவர்களிடம் போய் சொல்றாங்க. அப்போ நயவஞ்சர்களுடைய இந்த ரெட்ட நிலையானது மிகப்பெரிய ஒரு கேட்டை நமக்கு பெற்றுத்தரும். இன்னைக்கு நம்ம முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய எல்லா அம்சத்தோடையே நாம் இருக்கிறோமா சோதித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நயவஞ்சகத்துடைய அம்சம் நம்மிடம் இருக்குமே என்று சொன்னால் நாம் மறுமையில் நமக்கு நஷ்டத்தை சந்திக்கக்கூடியவர்கள். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நாங்கள் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டம் என்று சொல்லி, நமது செயல்பாடுகளினால் அது மாற்றப்பட்டுவிடும். மறுமையில் மிகப்பெரிய தோல்வியாக அது மாறக்கூடிய ஒரு நிலை என்பது நமக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த முஸ்லீமுடைய அடையாளங்களில் நான் இருக்கிறேனா அல்லது நயவஞ்சகர்களுடைய அடையாளங்களில் நான் இருக்கிறேனா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மிடம் இருந்து வேண்டாத விஷயங்கள் ஏற்படுமையானால் உடனே இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு திருந்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உலக வாழ்க்கை என்பது அற்பமான வாழ்க்கை மறுமையோடு ஒப்பிடும் போது. ஆனால் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உலகம்தான் நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அதற்காக பல்வேறு முயற்சிகளை நாம் மேற்கொள்கிறோம். அந்த முயற்சிகள் எல்லாம் குறிப்பிட்ட காலம்தான். அடுத்த நிமிஷம் நமக்கு மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால் நமது நிலை இந்த உலகத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையாக மாறிவிடும். கொஞ்ச காலம்தான் மக்கள் நம்மளை பற்றி பேசுவார்கள், உங்கள் உலக வாழ்க்கையில் உங்களுடைய பங்களிப்பை பொறுத்து. ஆனால் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி இருந்தீர்கள் என்பது மாதிரியான ஒரு சுவடே இல்லாமல் கூட போய்விடும். ஆனால் மறுமை என்பது முழு காலகாலமாக நிரந்தரமாக நாம் சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. நன்மையும் தீமையும். நம்ம நரகத்தில் போனாலும் இறப்பு வராது, நரகத்தில் போய் இறந்து விடுவோம், அதோடு ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவோம் அப்படிலாம் நினைக்க முடியாது. அவர்கள் வேதனையை சுவைப்பதற்காக அவர்களுடைய தோள்கள் கருகும் போதெல்லாம் புது தோள்கள் மாற்றப்படும். வேதனை அடைந்து கொண்டே இருப்போம். தோல் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் கருகிவிடும். அதனால் வேதனை இல்லாமல் போயிடும் நினச்சிட்டு இருக்கீங்களா? தோள்களை மாற்றி உங்களுக்கு வேதனை தரப்படும் என்று சொல்லி திருமறை குர்ஆன்ல நம்ம பார்க்கலாம். அப்போ மனிதர்களுடைய செயல்பாட்டின் காரணமாக அவர்கள் நரகத்தில் சென்று விட்டார்கள் என்று சொன்னால் காலங்காலமான ஒரு வேதனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது ஏற்பட்டுவிடும். ஆரம்ப கால மூமின் என்கின்ற அந்த நம்பிக்கை என்கின்ற அந்த காரணத்தினால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அல்லாஹ் அவர்களை தூய்மைப்படுத்தி அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு அனுப்புவோம். அது பயங்கர ஒரு இடைவெளியாக அது மாறிவிடும். ஆரம்ப நேரத்திலே சொர்க்கத்துக்கு போவதற்கு தகுதி இல்லாத ஒரு நிலையை நாம் அடையக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. முஸ்லீம்களுடைய பண்பில் வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல
இதை பற்றி இந்த உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் சேர்ந்ததுதான் மூமின்களுக்கு உரியது என்று சொல்லி நமக்கு சொல்லி காட்டுகிறான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தம் ஃபில் ஆஹிரத்து ஹசனத்தம் ஒக்கினா அதபன. இந்த உலகத்திலேயே நன்மை தருவாயாக, மறுமையில் நீ நன்மை தருவாயாக, நரக நெருப்பை விட்டு எங்களை காப்பாயாக. இது மூமின்களுடைய துவாவுடைய அடையாளம். அவர்களுடைய துவா எப்படி இருக்க வேண்டும்? இந்த உலகத்துக்கே எல்லாம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இறைவா எங்களுக்கு இந்த உலகத்திலும் நன்மை ஏற்படுத்து, மறுமையிலும் நன்மை ஏற்படுத்து, நரக தீங்கிலிருந்து எங்களை காப்பாற்று என்று சொல்லி அந்த நரக தீங்கிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது நம்மிடம் வெளிப்படக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய நிலை என்பது கவனிக்கத்தக்க ஒரு நிலையாக எப்போதும் இருந்திருக்கிறது என்பதற்கு வரலாற்று ரீதியான ஒரு செய்தியை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காபு பின் மாலிக் என்கின்ற ஒரு நபித்தோழர், அவர்களுடைய செய்தியை பெரும்பாலும் நீங்கள் அறிந்துத்தான் வைத்திருப்பீர்கள். அவருடைய செய்தி என்ன? உயர்ந்த ஒரு முஸ்லிமுடைய இடத்தில் அவர்கள் இருந்தார்கள். அப்படி என்று அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருந்தது. அவர்களுடைய செல்வம் அவர்களுடைய கடமை ஆற்றுவதிலிருந்து அவர்களை திசை திருப்பி விட்டது என்கின்ற ஒரு நிலைமையை பார்க்குறோம். என்ன, ஒரு போருக்கு மக்கள்லாம் தயாராகிறாங்க, முஸ்லீம்கள்லாம் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் உறுதியான ஒரு ஆர்டர் போடுறாங்க. எல்லாரும் மக்கள் கூட்டமாக வந்து அந்த போருக்கு தயாராகி போகிறாங்க. காபு பின் மாலிக்கும் இன்னும் 2 பேரும் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாளைக்கு போய் சேர்ந்துக்கலாம்னு சொல்லி அவர்கள் அதை தாமதப்படுத்துகிறார்கள். எதற்காக தாமதப்படுத்துகிறார்கள் சொன்னால், இந்த உலக வாழ்க்கையுடைய வேலைகள், கடை இருக்குது, அந்த மாடு இருக்குது, அந்த தோட்டம் இருக்குது, இதை கவனிச்சுட்டு நாளைக்கு நம்ம விரைவாக போய் சேர்ந்து கொள்ளலாம் என்கிற மாதிரி நம்ம நினைப்போமா இல்லையா? இந்த மாதிரி அவர்கள் நினைத்து கடைசியில் அவர்கள் போகவில்லை, போருக்கே போகவில்லை. இப்படி ஏராளமானவர்கள் இருந்தார்கள். பெரும்பாலும் நயவஞ்சர்கள் இருந்தார்கள். நயவஞ்சர்கள் வந்து நன்மைக்கு தானே வருவாங்க. போரில் உயிர் போயிருன்னு சொன்னால் வரமாட்டாங்க. கனிமத்து கிடைக்குதுன்னு சொன்னால் உடனே வந்துடுவாங்க. கனிமத்து கிடைச்சுன்னு சொன்னால் நாங்கள் இந்த போருக்கு வந்துக்க கூடாதா அப்படின்னு நினைப்பாங்க. உயிர் போயிடுச்சுன்னு சொன்னால் நல்ல வேலை நம்ம போகலை, நமக்கு உயிர் தப்பிச்சது அப்படின்னு நினைப்பாங்க. நயவஞ்சகர் தனம். ஆனால் ஒரு முஸ்லீம் இந்த தனத்தில் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. காபு பின் மாலிக் அவர்களுடைய செய்தியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, காரணம் சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு இப்படி வர முடியல. நயவஞ்சர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, இதனால் வர முடியல. உண்மையான காரணம் உள்ளவர்களும் இருந்தார்கள். பலவீனமானவர்கள் இருப்பாங்க, உடம்பு சரியில்லாதவர்கள் இருப்பாங்க, அந்த குருடர்கள் மாதிரியான அவர்கள்லாம் இருப்பாங்களா இல்லையா? இந்த பலவீனங்களை அல்லாஹ்வின் தூதர் ஏற்றுக்கொள்வார்கள். நயவஞ்சர்களை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். ஆனால் முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களுக்கு, குறிப்பாக காபு பின் மாலிக்கும் அவர்களுடைய சேர்ந்தவர்களுக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலேயே சமூக பரிஷ்காரம் என்கின்ற அந்த தண்டனையை வழங்கினார்கள். இந்த மாதிரியான ஒரு நிலையில் நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ள கடமைகள் ஏராளம் இருக்கிறது. நமக்கு மார்க்கம் தந்த கடமைகள், குடும்பத்தில் உள்ள கடமைகள், சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்று சொல்லி ஒரு முஸ்லீமுடைய கடமை என்பது பன்முகத்தன்மை வாய்ந்தது. ஒரு அளவில் வந்து சுருக்கிட முடியுமா? வெள்ளிக்கிழமை சும்மா மட்டும்தான் தொழுவேன் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. ஏன் தொழுகிறீங்க? 5 வேளை தொழுகை அவங்களுக்கு கடமை இல்லையா? சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய கடமைகள், மக்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளுக்கு பங்களிக்குமாறு உங்களை அழைக்கப்பட்டால் யாருக்கு வந்த விதியோ என்று சொல்லி நாம் கடந்து விடுகிறோமா இல்லையா? அப்போ இந்த மாதிரியான கடமையை சுருக்குவது அல்லது அதில் அலட்சியம் காட்டுவது முஸ்லிம்களுடைய பங்கே கிடையாது. நல்ல விஷயங்களில் பங்கேற்கக்கூடிய அந்த தன்மை என்பது நம்மிடம் எப்போதும் வெளிப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போ காபு பின் மாலிக் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையான முஸ்லீம், அவர்களுடைய சேர்ந்த 2 பேர் அல்லாஹ்வின் தூதர் சமூக பரிஷ்காரம் பண்ணிவிட்டார்கள். அப்படின்னா என்னது? அவர்களுடைய ஒட்டும் கிடையாது, உறவு கிடையாது. நீங்கள் தண்ணி கூட கொடுக்கக்கூடாது, சலாமுக்கு பதில் சொல்லக்கூடாது. சலாமுக்கு வந்து பதில் சொல்வது மூமினுடைய கடமை. ஆனால் அவர்கள் சலாம் சொன்னால் பதில் கிடைக்காது. சுத்தமாக புறக்கணிச்சுட்டாங்க. அந்த சமுதாயமே புறக்கணித்த ஒரு சமுதாயமாக அந்த காபு பின் மாலிக் இருந்தார்கள் என்று சொன்னால் எதனால் இருந்தார்கள்? அப்போ முஸ்லீம்களுடைய கடமையை தவறும் போது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு நமக்கு ஏற்படுகிறது. இந்த பாதிப்பு உலகத்தில் ஏற்பட்டால் சில அவமானங்களோடு நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். மறுமையில் ஏற்பட்டால் நம் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை நாம் இழக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவோம்.
அதுக்கப்புறம் மிகவும் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹ்வின் தூதருடைய திருப்தியை பெறுவதற்கு பல்வேறு விதமான முயற்சியை மேற்கொண்டு பின்னர் ரொம்ப ஒரு 40 காலத்துக்கு அப்புறம் 40 நாளுக்கு அப்புறம் அவர்களை அல்லாஹ் மன்னித்த ஒரு செய்தியை திருமறை குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவர்கள் இந்த இஸ்லாமிய வட்டத்தில் இணைவதற்கு மிகவும் பாடுபட்ட ஒரு செய்தியை ஹதீஸ்களில் பார்க்கலாம். அப்போ இஸ்லாம் என்பது நமக்கு நபிமார்களுடைய ஒரு கொள்கை வாரிசு. நாம் இதை நீங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். நபிமார்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னா, தூதர்களே தூய்மையானவற்றை நீங்கள் சாப்பிடுங்க, நல்லதை செய்யுங்க, நல்ல காரியங்களை செய்யுங்க. அதை நாம் செய்யக்கூடியவர்களாக அந்த வாரிசாக நாம் இருக்கிறோம். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், தர்மம் நன்மையான காரியம் மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுவதை தவிர அவர்களுடைய பெரும்பாலான செயல்களில் எந்த நன்மையையும் காண முடியவில்லை. தர்மம் செஞ்சு அது நன்மை, உண்மையான நோக்கத்தில் செய்யணும், அல்லாஹ்வுக்காக செய்யணும். உலகத்துக்காக செய்தோம்னு சொன்னால் அது கூட பாவமாக மாறிவிடும். அல்லாஹ்வுக்காக நான் நன்மை செய்கிறேன், நல்ல காரியங்கள் செய்கிறேன், இந்த மார்க்கம் எனக்கு விதிக்கப்பட்ட காரியத்தை நான் செய்கிறேன். எதற்காக செய்கிறேன்? முடிவில்லாத அந்த வாழ்க்கையில், மறுமை வாழ்க்கையில் நான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக செய்கிறேன். எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். ஏனதானும் இது செயல்படக்கூடாது. நானும் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது. நான் எதிர்பார்க்கிறேன், எனது இறைவனிடம் நன்மையை எதிர்பார்க்கிறேன் என்கின்ற மாதிரியான எதிர்பார்ப்போடி நமது நல்ல செயல்கள் அமைய வேண்டும். நல்ல இணக்கங்களை ஏற்படுத்த வேண்டும். சண்டையை மூட்டிவிடக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறை மூட்டிவிடக்கூடாது, முகத்தை திருப்பிக் கொள்ளக்கூடாது, மனிதர்களை நோக்கி உனக்கு முகத்தை திருப்பிக் கொள்ளாது. இது கூட திருமறை குர்ஆனுடைய வசனம் தான். நான் இவனை தான் பார்ப்பேன், அவனை பார்க்க மாட்டேன். நேர்மையாக நடங்க, எல்லாரையும் பாருங்க, நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள், தீயதிலிருந்து விலகி கொள்ளுங்கள். நல்லதும் கெட்டதும் உங்களுடைய செயல் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதை கவனிப்பதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். நல்லதை எடுத்துக்கொண்டு நன்மையாக செயல்பட்டு மக்களுக்கு நல்லதை நாடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும். நன்மையை ஏவி தீமையை தடுத்து மக்களிடையே நல்ல பாதையை நோக்கி அழைப்பவர்கள் உங்களிலே இருக்க வேண்டும். அதுதான் வெற்றி பெற்ற கூட்டம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அந்த மாதிரியான மூமின்களுடைய அந்த பண்பை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நபிமார்களுடைய கொள்கை வாரிசாக நாம் இருக்கிறோம். பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய பொருளாதாரம், உணவு எல்லாமே தூய்மையாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாம் தவறு செய்திருந்தோம் என்று சொன்னால் உடனடியாக பாவ மன்னிப்பு கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். மறுமையில் அல்லாஹ் நமக்கு மிக உயர்ந்த நன்மையை பரிசை தருவதற்கு அது நமக்கு ஏதுவாக இருக்கும் என்ற அந்த சிந்தனை உங்களுக்கு தந்தவனாக இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.